பிரசன்னா, தற்போது பாஜக தலைமை அலுவலகத்திற்கு ஒரு மிரட்டல் கடிதமும் வெடிகுண்டு மருந்து பார்சலும் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கிறது. அங்கு நடைபெற்று வரும் விசாரணை குறித்து விரிவா சொல்லுங்க பிரசன்னா. அதாவது தற்பொழுது ஒரு 15-20 நிமிடங்களுக்கு முன்பாக பாஜக அலுவலகத்திற்கு ஒரு மர்ம கடிதமானது வந்தது. அந்த மர்ம கடிதம் தற்பொழுது ஒரு மர்ம பார்சல் வெடிமருந்தோடு அந்த மர்ம கடிதமானது அனுப்பப்பட்டுள்ளது. அதில் பாஜக அலுவலகத்தையும் அதன் கட்சி தலைவர்களையும் தரக்குறைவாக பேசியும் அவர்களை விமர்சனம் செய்தும் அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது இந்த ஒரு பார்சலானது வந்திருக்கிறது. இந்த பார்சலோடு சேர்த்து தற்பொழுது வெடிமருந்தும் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழிசைக்கு அனுப்பப்பட்டது போலவே தற்பொழுதும் இந்த ஒரு வெடிமருந்தானது தற்பொழுது இங்கேயும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வெடிமருந்தை தற்பொழுது காவல்துறையினர் லாவகமாக கையாண்டு அதனை பற்ற வைத்தும் அதனை எரித்தும் பார்த்து விட்டனர். அது ஒரு அபாயகரமான வெடிகுண்டாகவோ அல்லது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெடிகுண்டாகவோ இல்லை. அது வெறும் வெடி மருந்தாக மட்டுமே தான் அது இருக்கிறது. எனவே அந்த வெடிமருந்தை தற்பொழுது அவர்கள் அணைத்து விட்டார்கள். இந்நிலையில் இது சம்பந்தமான ஒரு முகவரியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது வதூத் சிராஜ் மஹால் இப்ராஹிம் வாட்டர் ஏஜென்சி நம்பர் 14 வீனஸ் ரோடு இப்ராஹிம் காலனி சென்னை 8 என்ற ஒரு முகவரியில் இருந்துதான் இந்த ஒரு மர்ம பார்சலானது தற்பொழுது வந்திருக்கிறது. எனவே இந்த ஒரு முகவரியில் இருந்து வந்ததால் இது சம்பந்தப்பட்ட ஆளே அனுப்பியதா அல்லது வேறு ஏதேனும் இந்த பெயரிலே இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் தற்பொழுது காவல்துறையினர் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். பிரசன்னா, இப்போ இந்த மிரட்டல் கடிதமும் அந்த ஒரு வெடிகுண்டு மருந்து கவரும் எப்படி தபால் மூலம் வந்ததா இல்ல குரியர் சர்வீஸ் மூலம் வந்ததா? யார் இதை அனுப்பியிருப்பார்கள்? இது குறித்து காவல்துறையினர் ஏதாவது தெரிவித்தார்களா? தற்பொழுது காவல்துறையினர் இந்த முகவரியை தான் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த கடிதம் யாரிடமிருந்து அனுப்பப்பட்டது என்பது குறித்து தற்பொழுது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மோப்பநாய் உதவியுடன் பாஜக அலுவலகம் முழுவதும் ஒரு சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த வெடிமருந்து அடங்கிய இந்த பார்சலையும் அவர்கள் சோதனை செய்தனர். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த வெடிமருந்தானது தற்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஒரு வெடிமருந்து கைப்பற்றப்பட்ட உடனேயே காவல்துறையினர் அதை ராகமாக கையாண்டு விட்டனர். எனவே தற்பொழுதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதால் இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விசாரணையின் முழு விவரமும் தெரிய வந்துவிடும். குறிப்பாக இந்த கடிதத்தை யார் அனுப்பியது, இதற்கு முன்பாக மிரட்டல் கடிதம் அனுப்பிய நபரும் இந்த கடிதம் அனுப்பிய நபரும் ஒரே நபர் தானா அல்லது மறைமுகமாக இந்த கடிதத்தை யாரும் தீவிரவாத அமைப்புகளோ யாரோ அனுப்பியிருக்கிறார்களா அல்லது மிரட்டலுக்காக வேற ஏதானும் அமைப்புகள் செய்திருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இன்னும் சற்று நேரத்திலே விசாரணையில் தெரிய வந்துவிடும். அந்த விசாரணைக்கு பிறகு உண்மையாகவே இந்த சம்பவத்தில் யார் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து கண்டுபிடிக்கப்பட்டு அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்நிலையில் தற்பொழுது தீவிரமாக ஒரு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரசன்னா, தற்போது பாஜக அலுவலகத்தில் முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் இருக்கிறார்களா? அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்திருக்கிறார்களா? தற்போது எந்த கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்? தற்பொழுதைய சூழ்நிலையில காவல்துறையினர் ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் இந்த பகுதியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் ஒரு சில பாஜக நிர்வாகிகள் மட்டுமே தற்பொழுது பாஜக அலுவலகத்திலே இருக்கின்றனர். மேலும் இன்றைய தினம் நிதின் கட்காரி அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கின்றனர். அவர்கள் பாஜகவின் ஒரு மூத்த தலைவர், மேலும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருக்கும் நிதின் கட்காரி சென்னைக்கு வந்திருக்கும் சமயத்தில் இந்த கடிதம் வந்திருப்பது மேலும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதற்கு மர்ம கடிதம் இருப்பது என்னவென்றால் இது உண்மையாகவே பாஜகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட வகையில் வந்திருக்கிறதா அல்லது இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் நோக்கோடு வேண்டுமென்றே செய்யப்பட்டதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரை மூத்த தலைவர்கள் யாரும் கட்சி அலுவலகத்திற்கு வரவில்லை. ஆனால் அவர்கள் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே அவர்கள் வந்த பிறகு இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது தெரிய வரும். பிரசன்னா, அந்த வெடிமருந்து தற்போது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அந்த எந்த வகையான வெடிமருந்து? இது குறித்து காவல்துறையினர் ஏதாவது தெரிவித்தார்களா? தற்பொழுது இந்த வெடிமருந்தை சோதனை செய்து பார்த்ததில் கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஒரு வெடிமருந்தாக இது பார்க்கப்படவில்லை. ஏனென்றால் இதை காவல்துறையினர் வெளிப்படையாக எடுத்து கொளுத்தியே பார்த்தும் கூட இந்த வெடிமருந்து எதுவும் தீப்பற்றவில்லை, அது கொழுந்தவில்லை. ஒரு தீபாவளிக்கான ஒரு பட்டாசின் ஒரு பூத்திரி எப்படி வெளியிலே வருமோ அந்த மாதிரியான ஒரு சிறு சிறு நெருப்பு துகள்களை மட்டும்தான் இது கக்கியுள்ளது. மேலும் இது திரி இல்லாமல் வெறும் வெடிமருந்து மட்டுமே பார்சலுக்கு வந்திருப்பதால் இது
வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு 5 அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. இருந்தாலும் இது வந்து ஒரு அச்சுறுத்தலுக்காகவும் ஒரு மிரட்டுவதற்கான ஒரு அடையாளமாக கண்டிப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் இது மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து இது 2வது முறையாக இப்படி பாஜக தொடர்பாகவே நடைபெறுவது ஒரு முக்கிய கண்ணோட்டத்தை காண்பிக்கிறது. எனவே இதனை தொடர்ந்து தீவிரமாக பாஜக அலுவலகம், பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கண்காணிக்கப்பட்டு இவர்களுக்கு யார் மிரட்டல் விடுக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் விரைவில் வந்து கண்டுபிடிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, அங்கு பாஜக அலுவலர்கள் யாரேனும் வந்தார்களா? இந்த ஒரு சம்பவம் குறித்து அவர்கள் ஏதேனும் இதுவரைக்கும் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா? தற்பொழுது இங்கே ஒரு நிர்வாகிகள் மட்டுமே தான் இருக்கிறார்கள். எனவே அந்த நிர்வாகிகள் தெரிவித்த பொழுது இந்த ஒரு மர்ம கடிதம் தங்களுக்கு வந்ததாகவும், எனவே இந்த மர்ம கடிதத்தை படித்த உடனே அவர்கள் சம்பந்தமாக காவல்துறைக்கு வந்து தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த மர்ம கடிதம் வந்த பிறகு தற்போது வரை மூத்த தலைவர்கள் என்று யாரும் இங்கே வரவில்லை. அவர்கள் வந்த பிறகு இது குறித்து ஒரு முழுமையான விவரம் நமக்கு தெரிய வரும். ஆனால் தற்பொழுது இந்த கடிதம் குறித்தும் இந்த வெடிமருந்து குறித்து தான் தற்பொழுது ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க பிரசன்னா. தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சிகள் தமிழக பாஜக தலைமை அலுவலகம். சற்று முன்னர் இங்கே ஒரு பார்சலில் வெடிமருந்தும் ஒரு மிரட்டல் கடிதமும் வந்திருக்கிறது. தற்போது இந்த வெடிமருந்தால் பெரிய ஆபத்து எதுவும் இல்லை என்றும், அது மட்டுமில்லாமல் போலீசார் அந்த பகுதியில் தொடர்ந்து மோப்ப நாய்கள் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாஜக பிரமுகர்கள் அந்த பகுதிக்கு வருவார்கள் என்றும் எமது செய்தியாளர் பிரசன்னா தெரிவிக்க கேட்டோம். தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் தற்போது ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக ஒரு பார்சலில் வெடிமருந்தும் ஒரு மிரட்டல் கடிதமும் வந்திருக்கிறது. அந்த கடிதம் எங்கிருந்து வந்திருக்கிறது என்ற அந்த முகவரியை கூட எமது செய்தியாளர் பிரசன்னா வழங்க பார்த்தோம். தற்போது போலீசார் அங்கே மோப்ப நாய்கள் உதவியுடன் தொடர்ந்து தீவிர ஒரு கண்காணிப்பிலும் விசாரணையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது குறித்த விவரங்களை மேலும் எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டு பெறலாம். பிரசன்னா, தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கு எத்தனை பேர் இந்த விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் பிரசன்னா? அங்கே தற்பொழுது வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை உதவியாளர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மோப்பநாய் உதவியுடன் தற்போது தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே தற்பொழுது நமக்கு கிடைத்த தகவல் படி இந்த மர்ம கடிதமும் இந்த வெடிகுண்டும் தொடர்ந்து ஏன் இது மாதிரியாக வந்து கொண்டிருக்கிறது, இது மாதிரியான பாஜக தலைவர்களுக்கான ஒரு அச்சுறுத்தலே இது அச்சுறுத்தலாகவே இதை பார்க்கப்படுகிறது. எனவே மேலும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் வெங்கையா நாயுடு போன்ற தலைவர்கள் தமிழகம் வந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவது உண்மையாகவே பாஜகவை அச்சுறுத்துவதற்குத்தானா, அல்லது இது வந்து வெளிப்படையாக பாஜக மீது தங்களை எதிர்ப்பை காட்டுவதற்கா, இல்ல என்ன நோக்கத்துக்காக இது செய்யப்படுகிறது, இதை வெளியிலிருந்து யார் இயக்குகிறார்கள், எதற்காக இப்படி செய்கிறார்கள், இது மாதிரியான மிரட்டல்கள் தொடர்ந்து வருவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கடிதம் உள்ள முகவரி சம்பந்தப்பட்ட ஆட்களிடமும் விசாரிக்கவும் தற்பொழுது காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே இந்த முகவரியில் உள்ள ஒரு நபர் தான் உண்மையிலேயே இந்த கடிதத்தை அனுப்பியதா, இல்ல வேற ஏதேனும் ஒரு நபர் இந்த முகவரியை பயன்படுத்தி இந்த கடிதத்தை அனுப்பினார்களா என்பது குறித்தெல்லாம் தற்பொழுது ஒரு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அந்த விசாரணையின் முடிவில் இந்த சம்பவத்தில் உண்மையாகவே யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது கிட்டத்தட்ட தெரிய வந்துவிடும். அதன் பிறகு இது மாதிரியான சம்பவத்தில் தொடர்ந்து யார் யார் ஈடுபடுகிறார்கள் என்பது குறித்தும் நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையானது இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, அந்த முகவரியிலிருந்து வந்த அந்த லெட்டர் வந்த அந்த இடத்திற்கு தற்போது காவல்துறையினர் செல்ல இருக்கிறார்களா? இது பற்றி ஏதேனும் தெரிவித்தார்களா? தற்பொழுது அந்த இடத்தில் நாங்கள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை எத்தனை காவலர்களை அங்கே வந்து அவர்கள் வந்து அனுப்பி இருக்கிறார்கள், அல்லது விசாரணை உடனேயே தூங்கிவிட்டதா என்பது குறித்தெல்லாம் இன்னும் எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. எனவே அந்த இடத்திலே என்ன மாதிரியான விசாரணையை மேற்கொள்ள போறோம் என்பது குறித்து அவர்கள் ஒரு ஆலோசனை செய்து முடிவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த குறிப்பிட்ட ஒரு முகவரியில் என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ள போகிறார்கள் என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்திலே நமக்கு தெரிய வந்துவிடும். பிரசன்னா, இது முதல் முறையா இல்ல இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே அங்கே நிகழ்ந்திருக்கிறதா? அதாவது பாஜக அலுவலகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது நம்மளால். ஆனால் இந்துத்துவ அமைப்பை சேர்ந்த பல்வேறு அலுவலகங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் கடந்த காலங்களில் நடைபெற்றிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக RSS அலுவலகம், இந்து முன்னணி அலுவலகம்
உள்ளிட்ட அலுவலகங்கள் எல்லாம் வந்து பல்வேறு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பின் பின்னணியோடு வெடிகுண்டு வெடிக்கும் சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது உண்டு. எனவே அதன் அடிப்படையில் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதையே நாம் உணர வேண்டும். ஆனால் தற்பொழுது அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து பல காலம் கழித்து தற்பொழுது இந்த சம்பவம் மீண்டும் இங்கே அரங்கேற ஒரு முயற்சியானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றால் அப்பொழுது மீண்டும் ஒரு தாக்குதல் சம்பவத்திற்கு திட்டமிட்டோ அல்லது எதிர்காலத்தில் ஏதேனும் தாக்குதல் சம்பவத்திற்கு ஒரு முன்னோட்டமாக இது மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறார்களா என்ற கோணத்திலும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த சம்பவம் ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு மிரட்டலாகவுமே பார்க்கப்படுகிறது. எனவே இதனை தொடர்ந்து இதில் யார் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து விரைவிலே தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். எனவே இந்த சம்பவத்திற்கு பின்னணி யார் என்பது குறித்தே தற்பொழுது காவல்துறையினர் மிகவும் தீவிரமாக ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். பிரசன்னா, அங்கு பாஜகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் வருகை தந்திருக்கிறார்களா? பிரசன்னா, தற்பொழுது வரை எந்த ஒரு பிரமுகரும் வரவில்லை. முக்கிய தலைவர்கள் வந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த முக்கிய தலைவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களிடத்தில் இது குறித்து நாம் கேட்கலாம். அவர்களிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும் என்றே நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் நான் சற்று நேரத்திற்கு முன்பாக கூறியது போல ஏற்கனவே தமிழிசை அவர்களுக்கு இது மாதிரியான ஒரு வெடிகுண்டு மிரட்டல் கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் நடந்தது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது இங்கேயும் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த இரண்டிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இரண்டையும் செய்தது ஒரு நபரா அல்லது வெவ்வேறு நபரா இல்லை ஒரு இயக்கத்தை சேர்ந்த வெவ்வேறு நபரா என்று பல்வேறு கோணங்களிலே இந்த விஷயத்தை நாம் அலசி ஆராய வேண்டியிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையிலேயே தற்பொழுது ஒரு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே இந்த விசாரணையின் முடிவில் இது மாதிரியான சம்பவங்களை தொடர்ந்து என்ன மாதிரியான ஆட்கள் ஈடுபடுகிறார்கள் என்பது குறித்து கண்டறியப்பட்ட பிறகு கண்டிப்பாக இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் கண்டிப்பாக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இந்த அலுவலகத்திற்கு வருகை தருவார்கள் என்றே நாம் எதிர்பார்க்கலாம். பிரசன்னா, அந்த மிரட்டல் கடிதத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள்? இதை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா பிரசன்னா? தற்பொழுது காவல்துறை தரப்பிலே கேட்ட பொழுது மிகவும் தரக்குறைவாகவும் அதே சமயத்தில் மிரட்டல் விடுக்கும் வகையிலேயே எழுதப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கடிதத்தை நம்மிடத்திலே அவர்கள் காட்டி விடுவார். அதன் பிறகு இந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அந்த கடிதத்தை எழுதியவர்களுக்கான நோக்கம் என்ன, எந்த காரணத்தினால் இந்த மாதிரியான சம்பவத்தை மேற்கொண்டார்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வந்துவிடும். எனவே அதன் அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான இது வந்து ஒரு முக்கிய ஆதாரமாகவும் இருக்கும். எனவே இந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வந்தவுடன் இதை யார் செய்தார்கள் என்பதை யூகிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். எனவே தற்பொழுது கண்டிப்பாக காவல்துறை அந்த கடிதத்தை படித்திருப்பார்கள். அவர்கள் படித்துதான் அவர்கள் கண்டிப்பாக இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் யார் இருப்பார்கள் என்பது ஒரு யூகத்திற்கு வந்திருப்பார்கள். எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு விரைவில் இந்த குற்றவாளி யார் என்பதையும் அவர்கள் கண்டறிய நிறைய வாய்ப்பு இருக்கிறது.